அமைச்சர் டிஆர்பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அதான் சொல்லணும், இப்போ நாங்கள் டேக் அட்லீஸ்ட் 2-3 இயர்ஸ் ஆகும், மினிமம் 2-3 இயர்ஸ் ஆகும். பட் ஒரு முதலீடு வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பாக மாறுறதுக்கு அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் தான் ஆகும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எம்ஓயு சைன் பண்ணி முதலீடு ஃபைனல் பண்ணணும், அப்புறம் அவங்க ரைஸ் பண்ணணும், ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் திட்டத்துக்கான டிபிஆர் எல்லாமே ரெடி பண்ணி ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா கட்டிடமே அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆகும். ஸோ அது கன்வெர்ட் ஆகி வரதுக்கு வந்து எப்படியும் 3-4 இயர்ஸ் ஆகும். பட் இப்போ நீங்கள் இதை திட்டமிட்டால் தான் அது அப்போ வரும். இல்லாட்டி நீங்கள் அப்போ பண்ணலாம்லாம் பண்ண முடியாது, திடீர்னுலாம் கொண்டு வந்து இறக்க முடியாது எந்த ஒரு முதலீடு. எப்பவுமே அந்த அட்வான்ஸாக சிந்திச்சு ஃபியூச்சரிஸ்டிக்காக சிந்தித்து எப்படி டைரக்ஷன் சொன்ன திருப்பி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இன்வெஸ்டர்ஸ் எந்த டைரக்ஷனில் யோசிக்கிறாங்க நாம யோசித்தா தான் ஒரு அரசாங்கமாக முதலீடுகளை இங்கே ஈர்க்க முடியும். இப்போ இன்னைக்கே உட்காந்து இன்னைக்கே எடுக்க முடியாது, அதுக்குள்ள மற்றவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. So we'll match the union government's route. அப்படி யூனியன் கவர்மெண்டோட ஒரு சில விஷயங்கள் வந்து மேனுஃபேக்சரிங்ல குறிப்பா இண்டஸ்ட்ரியில வந்து we've been working with the union governmentோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரெசிவ் மாடல் எடுத்துட்டு போகணுன்ற எங்களோட இது. அண்ட் யூனியன் ஆல்சோ நோஸ் that தமிழ்நாடு இஸ் நம்பர் 1, ஒரு அன்பீட்டபிள் நம்பர் 1, 41.23%, 41.23% இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் அவுட்புட்ல 41.23% தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்கு. அப்போ அப்படி பர்ஃபார்ம் பண்ற ஒரு ஸ்டேட்டை வந்து அவங்களும் ஊக்குவிப்பாங்க என்னோட நம்பிக்கை. Of course, this is for my industry incentive budget. Incentives வந்து எப்ப கேட்டாலும் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எப்ப கேட்டாலும் நல்ல ஒரு பெரிய முதலீடு வந்து செய்யறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார். ரெண்டுமே இருக்கு. ஆமா, ரெண்டுமே இருக்கு. எது வந்தாலும் we'll match it for sure. This is a very good question. ரெண்டுமே இருக்கு, டர்ன் ஓவர் இருக்கு, இது இருக்கு. இல்ல ரெண்டு மூணு இல்ல, very clearly these are on. But இதுல எதெல்லாம் இன்னும் அடிஷனலா எங்களுக்கு முக்கியம் தோணுதோ we'll keep adding. See, அது அவங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்க லிஸ்ட் மொத்தமா அப்படியே we will apply. குறிப்பா வந்து டிஸ்பிளே அண்ட் கேமரா சப் அசம்பிளிஸ், டிஸ்பிளே மாடியூல்ஸ் அண்ட் சப் அசம்பிளிஸ், PCBs, lithium ion cells, SMD passive components, HDI flexible PCBs and capital equipment. இது வந்து brief. இது அவங்க இடத்துல எத்தனை கொடுத்துருக்காங்க? 11 அவங்களுக்கு 11 ப்ராட் கேட்டகரி இருக்கு அவங்களுக்கு. இப்போ யூனியன் கவர்மெண்ட் அது எல்லாத்துக்கும் தமிழ்நாடு கொடுக்கும். நம்மளோட ஃபோக்கஸ் இதுல இருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் அதுலயே இருக்கிறதுலே டாப் எண்ட்ல நம்ம எடுப்போம். பொதுவா வந்து எப்பவுமே தமிழ்நாடு will always look at the higher end, so we will always aim higher. எது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்ல வந்து மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் 10 கோடில இருந்து ஹையஸ்ட் 500 கோடி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அந்த மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் குறைச்சு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் அதான் சொல்லி இன்வெஸ்ட்மென்ட்டோட குவாண்டம் பார்க்கவே கூடாது. நம்ம எப்பவுமே அதுல என்ன பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். ஒரு சின்ன இப்போ கூட நான் அதிகாரிகிட்ட சொல்லியிருந்தேன், ஹொசூர்ல டெல்டாவில் போகும்போது ஒரு ரொம்ப சின்ன ரெசிஸ்டன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இது என்ன வேரியேஷன், அவங்க வந்து அவ்வளோ எக்ஸைட் ஆனாங்க. சார் இது தமிழ்நாட்டில் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அவங்க அங்கே தயாரிப்பில் இருக்கிற அந்த மெயின் லைன் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ரெசிஸ்டர் யூ நோ திஸ் இஸ் பீங் மேனுஃபேக்சர் இன் தமிழ்நாடு அப்படின்னு எக்ஸைட் ஆகிறார். இட்ஸ் a very small component. பட் அதோட முதலீடு கூட பார்த்தீங்கன்னா கூட கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் அதோட முக்கியத்துவம் வந்து அவ்வளோ அதிகம். ஸோ கிடைக்காது. ஸோ சிலதெல்லாம் நீஸ் காம்பனன்ஸ், அதோட முதலீடு கம்மினா ஆனால் அதோட தேவை அந்த டெக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் என்ன பண்ணுறாங்க, என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றது தான் நம்மளுக்கு முக்கியம். அது ஏற்கனவே நம்ம செமிகண்டக்டர் அட்வான்ஸ் பாலிசி ஒன்று இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி இருக்குது, அதுலேருந்து பில் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அது செப்பரேட் ட்ராக், இது செப்பரேட் ட்ராக். ஆமாம். இப்போ நீங்கள் இதில் இப்போ இந்த நான் சொன்ன இந்த 2-3 PCBs, ஃப்ளெக்ஸி PCBs, டிஸ்பிளே எல்லாம் இருக்குல்ல, குறிப்பாக அவங்க ஈகோ சிஸ்டமுக்கு தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ரொம்ப ஹை கேப்பாசிட்டி இருக்கும் அது, ஆனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்ஸ், அதை நிச்சயமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன அந்த வேரபிள்ஸ் இருக்குல்ல, ஃப்ளெக்ஸி வேரபிள்ஸ் எல்லாம், இதெல்லாம் ஐஃபோன்ஸ், ஐபேட் இந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸும் அவங்க யூஸ் ஆகுது. அந்த HDI காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஐஃபோன்ஸ் ஐபேட்ஸுக்கு ரொம்ப நம்ம உண்மையாகவே நம்ம அந்த சைடில் கொஞ்சம் கான்செப்ட். பட் ஜென்ரலாக அந்த கம்பெனி வந்து அவங்க அதை பற்றி ரொம்ப ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் கிளாசிட்டடாக இருப்பாங்க. அந்த தகவலை வெளியில் கொடுக்கறதில்ல அவங்க, நாமளும் அதை பற்றி பெருசாக பேசுறதில்ல. ஏன்னா அது டு ரெஸ்பெக்ட் தேர் டிசிஷன், அவங்களோட முடிவுகளை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி. ஸோ ஆப்பிள் வாண்ட் டு கீப் இட் வெரி
சைலண்ட். அது ரொம்ப ரொம்ப பாதுகாத்து வைப்பாங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும். அதனால நம்மளும் அது பெருசாக வெளில பேசுறது இல்லை. செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா மின்னணு உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக குறிப்பிட்டு செய்தியாளர்களின் கேள்விக்கும் பதிலளித்து பேசினார். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம், இடைவேளைக்கு பிறகு.